வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 28 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின்: எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா மற்றும் நாகா அசாம்? எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கி மற்றும் கிரிய நிறுத்தியா குஜராத்? எந்த மாநிலத்தின் நடனம் ரத்துவாய் மற்றும் குக்கா ஹரியானா? எந்த மாநிலத்தின் நடனம் தோடா மற்றும் தமன் ஹிமாச்சல பிரதேசம்? திரிபுரால இருக்கக்கூடிய பழங்குடியினர் மாக், நாம்தே, மிசல், சைமல், ரியாங், ஹாலாம், லூஷாய் மற்றும் தாஷியா. ராஜீவ் காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், மொரார்ஜி தேசாய் 1991ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஏக்நாத், ஓவிஸ் அபங்காஸ் பாரத்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நீதித்துறை அவசர கால அதிகாரங்கள் கூட்டாட்சி அமைப்ப இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 12 நம்ம இந்திய அரசியலமைப்பு, நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகளை சொல்லியிருக்காங்க. கொய்யா கழகம் 1879 இருந்து 80 வரைக்கும் டோமோடோரா தலைமையில நடந்துச்சு. கர்நாடகால கொண்டாடக்கூடிய பண்டிகை மகர சங்கரமனா, உகாதி அல்லது குதி பதுவா, நாக பஞ்சமி. பிரதமர் இ பஸ் சேவை திட்டம் 2023 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் நிதி அமைச்சகம் 2023. ஸ்வமிதா யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. பிரதமர் கிசான் சம்மான் நிதி 2019 நிதி அமைச்சகம். ஜல் ஜீவன் மிஷன் அத்துல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெடின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? விஷாகா முல்யே. மத்திய பட்டு வாரியத்தின் மேரா சிஷ்யம் ரேஷம் மேரா அபிமான் திட்டத்தின் கீழ் சிறந்த மாநில விருதை பெற்ற நிறுவனம் எது? ஆந்திர பிரதேசம். விவசாய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்காக மைத்ரி 2.0 எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியது? ICAR. மின்துறை மாற்றத்தை ஊக்குவிக்க சவுதி எலக்ட்ரிக்கலி நிறுவனத்துடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? NTPC. நேபாளத்தின் முதல் பெண் அட்டார்னி ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? சபிதா பந்தாரி. நெடும்போ நத்தி நதேத்துவா நமீபியாவுடைய முதல் பெண் ஜனாதிபதி. அஞ்சுரதி ராணா இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளர். சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்க தலைவர் கிறிஸ்டி கோவன்ட்ரி. இந்திய ஜனாதிபதிக்கு முதல் பெண் உதவியாளர் யசஸ்வி சோலன்கி. சுரினாமின் முதல் பெண் ஜனாதிபதி ஜெனிஃபர் கீர்லிங் சைமன்ஸ். இந்தியா இங்கிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டை முடித்ததற்காக லிவிங் பிரிட்ஜ் விருதை பெற்றவர் யார்? KR ஸ்டார்மர். குமார் மங்கலம் பிர்லா USISPF உலகளவிய தலைமைத்துவ விருது வாங்கியிருக்காங்க. லீலா அபுலேலா பெண் பின்டர் பரிசு. வருஷ தேஷ்பந்தே 2025 ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருது. கல்யாண் சிரேஷ்டா ஹிம் பகதூர் மல்லா விருது. 6.5% வரை வட்டி வழங்கும் சேமிப்பு பூர்வ சேவையை எந்த கட்டண வங்கி அறிமுகப்படுத்தியது? ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க். SBI அம்ரித் விருஷ்டி நிலையான வைப்பு திட்டம். பந்தன் வங்கி எலைட் பிளேஸ் சேமிப்பு கணக்கு. ஃபினோ வங்கி மேற்கு வங்காளத்தில் UPI அதிகரிக்க GATA சேமிப்பு கணக்கு. 5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான லீப் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? கர்நாடகா. கர்நாடகா மாநிலம் அரசு வேலைகள்ல திருநங்கைகளுக்கு 1% இடஒதுக்கீடு முதல் முறை அளிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் 3D அச்சடிக்கப்பட்ட தபால் அலுவலகம் கர்நாடகாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அனைத்து ST குடியிருப்பு பள்ளிகள் மற்றும் ராய்ச்சூர் பல்கலைக்கழகம் மகரிஷி வால்மீகின் பேர் மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. 10,000 வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக தேசிய தொழில் சேவை போர்ட்டல் மூலம் இந்திய அரசாங்கத்துடன் கூட்டு சேர்ந்த வர்த்தக தளம் எது? செப்டோ. மாஸ்டர் கார்டு சுற்றுலாவை மேம்படுத்த ஆந்திர பிரதேச சுற்றுலா மேம்பாட்டு கழகத்துடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே ரயில்களுக்கான மக்கும் பைகளை உருவாக்க IIT காகாத்துடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. சஃப்ரான் நிறுவனம் AMCA போர் விமானங்களுக்கான மேம்பட்ட ஜெட் என்ஜின்கள் தயாரிக்க இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. FIO நிறுவனம் ஸ்மார்ட் ப்ளூ போர்ட்ஸ் திட்டத்துக்கு இந்தியா கூட கூட்டு சேர்ந்திருக்காங்க. உலக மருந்தாளர்கள் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 25. மைய கருத்து திங்க் ஹெல்த் திங்க் பார்மசிஸ்ட். ஆகஸ்ட் 22 சென்னை தினம். செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு. செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம்.
செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம். செப்டம்பர் 17 உலக நோயாளி பாதுகாப்பு. செப்டம்பர் 18 உலக மூங்கில். செப்டம்பர் 23 சர்வதேச சைகை மொழி தினம். செப்டம்பர் 21 உலக அல்சைமர் சர்வதேச அமைதி தினம்.